ஹலோ வணக்கம். இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் சிங்குலாரிட்டிஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிங்குலாரிட்டி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அதாவது எ பாயிண்ட் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் கால்டு எ சிங்குலர் பாயிண்ட். அது ஒரு பாயிண்ட்டை எப்போ நம்ம சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம்னா அந்த பாயிண்டில் எஃப் ஆஃப் இஜெட் இஸ் நாட் அனலிட்டிக் அப்படின்னு அர்த்தம். அதாவது எஃப் ஆஃப் இஜெட் வந்து நாட் அனலிட்டிக் அட் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏவை நம்ம வந்து சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இங்கே எஃப் ஆஃப் இஜெட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், எஃப் ஆஃப் இஜெட் இஸ் டிஃபைன்டு ஐ 1 divided by இஜெட் இன்ட்டு இஜெட் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே என்னோட சிங்குலாரிட்டி எப்படின்னு பாருங்கள். இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட்டு இஜெட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 2 பாயிண்ட்ஸ் ஆர் சிங்குலர் பாயிண்ட்ஸ். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப் ஆஃப் இஜெட் வந்து இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற இந்த சிங்குலர் பாயிண்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள், இன்ஃபினிட்டின்னு வந்துடுது. ஸோ அதனால் வந்து சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன், 1 divided by sin இஜெட். அப்போ இங்கே சிங்குலாரிட்டியை பாருங்களேன். இஜெட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், 0 +r - π +r - 2π அப்படின்னு போடலாம். அதாவது என்பை ஜென்ரலாக வந்து என்பை ஃபார்முலா, என் அப்படிங்கிறது இன்டிஜர் ஃபார்முலா. இந்த எல்லா வேல்யூஸ்லேயுமே வந்து சைன் இஜெட் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0ன்னு வரும். 1/0 இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சிங்குலர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிளில் பாருங்களேன். இஜெட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது நாட் ஏ சிங்குலாரிட்டி. ரீசன் என்னென்னா இஜெட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ வந்து 0க்கு போகும். பட் செகண்ட் ப்ராப்ளம் இஜெட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்குலாரிட்டி. இதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப்பு வந்து பார்த்திங்கன்னா போல்ஸ். தேர்ட் டைப் வந்து எசென்சியல் சிங்குலாரிட்டி. இதுதான் தேர்ட் டைப். இந்த 3 டைப்பு பற்றி தான் பார்ப்போம். இந்த 3 டைப்பை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து முக்கியமான ஒரு சீரியஸ் வந்து நமக்கு தேவை. லாரன்ஸ் சீரீஸ்னு என்னான்ட்டு தெரிஞ்சுக்கணும். லாரன்ஸ் சீரீஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷனை அடுத்த பாயிண்ட் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏவில் வந்து நம்ம வந்து லாரன்ஸ் சீரீஸில் எக்ஸ்பெண்ட் பண்ணோம்னா அதோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது a0 + a1 இஜெட் மைனஸ் ஏ ப்ளஸ் a2 இஜெட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் ஏவில் எழுதியிருக்கும் இருக்குது. இது ஒரு பார்ட்டு. அது கூட நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் ஏவும் இருக்கும். இந்த சீரீஸ்க்கு பேர் தான் வந்து லாரன்ஸ் சீரீஸ்னு பேர். அதாவது எஃப் ஆஃப் இஜெட்டை இந்த மாதிரி போத் பாசிட்டிவ் டேர்ம்ஸும் இருக்கும், நெகட்டிவ் டேர்ம்ஸும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீரீஸை எழுதணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் லாரன்ஸ் சீரீஸு. இந்த லாரன்ஸ் சீரீஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த 3 வகையான சிங்குலாரிட்டிஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதில் பாருங்களேன், இந்த பாசிட்டிவ் பவர்ஸ் கொண்ட இந்த டேர்ம்ஸு பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் பார்ட். நெகட்டிவ் பவர்ஸ் கொண்ட இந்த டேர்ம்ஸுக்கு பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் பார்ட். தட் இஸ் ரெகுலர் பார்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா டேர்ம்ஸ் வித் பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் ஏ. பிரின்சிபல் பார்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா டேர்ம்ஸ் வித் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் ஏ. டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டியில் இப்போ லாரன்ஸ் சீரீஸை அப்ளை பண்ணி டெஃபினிஷன் பாருங்கள். ரிமூவல் சிங்குலாரிட்டி அப்படின்னா லாரன்ஸ் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நோ பிரின்சிபல் பார்ட், தட் இஸ் நோ நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கும். இதுவே போல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாரன்ஸ் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கும், அதாவது நெகட்டிவ் பவர்ஸ். தேர்ட் ஒன் எசென்சியல் சிங்குலாரிட்டியில் லாரன்ஸ் சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிமூவல் சிங்குலாரிட்டி, அதில் எக்ஸாம்பிள் 1. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எஃப் ஆஃப் இஜெட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, சைன் இஜெட் டிவைடட் பை இஜெட்டு வேறு இஜெட் நாட் ஈக்குவல் டு 0. கிளியராக நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் இஜெட்டுங்கிறது இஜெட் இஸ் ஈக்குவல் டு 0ல் நாட் டிஃபைன்டு. நாட் டிஃபைன்டுனாவே அப்போ அந்த இடத்துக்கு நாட் கண்டினியூஸ் வந்துடுச்சு. நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அனாலிட்டிக் இம்ப்ளைஸ் டிஃப்ரென்சிபிலிட்டி, டிஃப்ரென்சிபிலிட்டி இம்ப்ளைஸ் கண்டினியூஸ் அப்படின்னு வரும். பட் நாட் கண்டினியூஸ் இம்ப்ளைஸ் நாட் டிஃப்ரென்சியபிள். ஸோ தட் இம்ப்ளைஸ் நாட் அனாலிட்டிக். அப்போ நாட் கண்டினியூஸாக இருந்தால் கட்டாயம் அது நாட் அனாலிட்டிக்னு ஆயிடுச்சு. அதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் இஜெட் இஸ் நாட் அனாலிட்டிக் அட் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இஜெட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் பாயிண்ட்டு.
அதாவது எஃப் ஆஃப் இஜெட் வந்து நாட் டிஃபைனடாக இருக்கிறனால இஜெட்டுக்கு ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பாயிண்டில் நாட் டிஃபைனடாக இருக்கிறனால அந்த இஜெட் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது சிங்குலாரிட்டின்னு வந்துருச்சு. பட் லிமிட் பாருங்களேன், அந்த அட் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். லிமிட் இஜெட் டென்ஸ் டு 0 sin இஜெட் டிவைட் பை இஜெட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இஃப் வி டிஃபைன் எஃப் ஆஃப் இஜெட், இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து அட் இஜெட் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம 1ன்னு நம்ம டிஃபைன் பண்ணோம்னா the singularity can be removed. So we call this type of singularity as removal singularity. அதாவது நம்ம டிஃபைன் பண்ணாதனால அந்த பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து அந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனனால அந்த எக்ஸிஸ்ட் ஆன லிமிட் வேல்யூக்கு அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அந்த சிங்குலாரிட்டி கேன் பி ரிமூவ்டுன்னு அர்த்தம். இங்கே பாருங்களேன், ரிமூவல் சிங்குலாரிட்டிக்கு லாரன்ஸ் சீரீஸில் பாருங்களேன், அந்த சீரீஸ் வந்து சைன் இஜெட் சீரீஸில் எழுதுனீங்கன்னா 1/z இன்ட்டு சைன் இஜெட்டை எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். 1/z உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா அப்படின்னா 1 - z² / 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z/4 / 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரான்னு இருக்கும் ஆல்டர்னேட் சைனில். இதில் பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ நெகட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமூவல் சிங்குலாரிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நோ நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இஜெட். அடுத்து எக்ஸாம்பிள் 2. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் இஜெட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். z minus sin z divided by z cube, z not equal to 0. z வந்து not equal to 0 அப்படின்னா அர்த்தம் z is equal to 0 less இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணாதனால அப்போ z is equal to 0 is a singularity அப்படின்னு வந்துருச்சு. அப்போ டிஃபைன் பண்ணாதனால சிங்குலாரிட்டி வந்துருச்சு. பட் ஆனால் லிமிட் பாருங்களேன், at z is equal to 0 அப்படிங்கிற பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதோட லிமிட் ப்ராசஸ் தான் இங்கே கொடுக்குறேன். z minus sin z divided by z cube லிமிட் அப்ளை பண்ணோம்னா இது வந்து இங்கே வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டரும் 0 ஆயிரும். ஸோ நம்ம ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுவோம். எகெயின் 0 ஆகுது. மீண்டும் ஒரு ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுறோம். அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நியூமரேட்டர் டினாமினேட்டரையும். இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட் எகெயின் அப்ளை பண்ணும்போது லிமிட் z tends to 0 cos z divided by 6ன்னு வருது. இப்போ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா cos 0 வந்து 1, அப்போ 1/6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லிமிட் கிடைக்கிது. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீடிஃபைன் பண்ணலாம். இப்போ லாரன்ஸ் சீரீஸ் பார்த்துக்குவோம். 1/z³ இன்ட்டு z மைனஸ் சைன் இஜெட்டோட சீரீஸ் எழுதிக்கிறோம். இந்த இஜெட்டோட இஜெட்டும் கேன்சல் ஆயிரும். இந்த பேலன்ஸ் டேர்ம் இது 1/z³ உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட டேர்ம்ஸ் வந்துருச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நோ நெகட்டிவ் பவர்ஸ். ஸோ z is equal to 0 அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரிமூவல் சிங்குலாரிட்டி. அப்போ எப்படி அந்த சிங்குலாரிட்டி நம்ம ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதோட லிமிட் வேல்யூ 1/6. அந்த 1/6க்கு அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். அதாவது 1/6 எப்போ z is equal to 0 அப்படின்னா 1/6ன்னு டிஃபைன் பண்ணோம்னா the singularity can be removed. இதுதான் வந்து ரிமூவல் சிங்குலாரிட்டி. அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா போல்ஸ் சொல்லியிருந்தோம். போல்ஸில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அதுக்கு முன்னாடி போல்ஸோட டெஃபினிஷன் என்னென்னு பாருங்களேன். அதாவது ஒரு பாயிண்ட் z is equal to a அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எப்போ போல்னு அப்படின்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட லிமிட்டு அடுத்த பாயிண்ட் z is equal to aவில் இன்ஃபினிட்டிக்கு போயிடணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம போல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸாம்பிள் 1, இந்த எக்ஸாம்பிள் 1 பாருங்களேன். இங்கே எஃப் ஆஃப் z எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, e⁻z டிவைடட் பை z நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆப்வியஸ்லி லிமிட் z டென்ஸ் டு 0ன்னு கொடுக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இன்ஃபினிட்டிக்கு போயிடுது. ஸோ இந்த இது வந்து போல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து லாரன்ஸ் சீரீஸை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா e⁻z டிவைடட் பை z ஈக்குவல் டு 1/z இன்ட்டு e⁻z சீரீஸு ப்ராக்கெட்டில் இருக்குது. 1/z மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா 1/z இன்ட்டு 1 ப்ளஸ் z/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z² டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரான்னு இருக்குது. அப்போ இதில் நமக்கு நல்லா பார்த்தா தெரியும். இந்த அதோட பிரின்சிபல் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்குது. தட் இஸ் ஒரே ஒரு நெகட்டிவ் டேர்ம் மட்டும் ஒன்று இருக்குது. நெகட்டிவ் பவரில் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று. ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ z is equal to 0ங்கிறது ஒரு சிம்பிள் போல் ஆர் போல் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 2 போல்ஸுக்கு. இங்கே வந்து எஃப் ஆஃப் z எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 1 - e⁻2z டிவைட் பை z/4ன்னு இருக்குது. நமக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் நம்ம நினைப்போம் z/4ல் வந்துருக்கனால இங்கே வந்து z is equal to 0 இஸ் எ போல் ஆஃப் ஆர்டர் 4ன்னு. ஆனால் கிடையாது. நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணி பார்ப்போம். லிமிட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வரும், மேலே இது வந்து ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணுவோம். ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி வந்துருச்சு. ஸோ ஓகே, போல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இதோட ஆர்டர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து லாரன்ஸ் சீரீஸ் அப்ளை பண்ணோம்னா தெளிவாக கிடச்சிரும். லாரன்ஸ் சீரீஸை பயன்படுத்தணும். 1 டிவைட் பை z/4 இன்ட்டு 1 மைனஸ் அந்த 1 கேன்சல் ஆயிடுச்சு. e⁻-e⁻2z அந்த டேர்ம்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ பாருங்களேன், அந்த 1 டிவைட் பை z/4 உள்ளே கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நமக்கு என்ன டேர்ம்ஸ் வருது அப்படிங்கிறது அந்த ப்ராக்கெட்டில் இருக்குது. இப்போ இதில் இந்த இருக்கக்கூடிய டேர்ம்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா 1/, அந்த இஜெட் கியூப் இஜெட் ஸ்கொயர்டில் இருக்குது, 1/, இஜெட் இதெல்லாமே வந்து நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இஜெட்னு அர்த்தம். அப்போ டோட்டலாக வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. ஸோ போல் அப்படிங்கிறது தெரியும். இதனோட ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா z = 0 இஸ் எ போல் ஆஃப் ஆர்டர் 3. அடுத்து தேர்டு வந்து எசென்சியல் சிங்குலாரிட்டி. எசென்சியல் சிங்குலாரிட்டிக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே வந்து f ஆஃப் z அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். z² × sin of 1/z வேர் z not equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ f ஆஃப் z வந்து எப்படி எழுத போகிறோம்? சீரீஸில் எழுதுவோம். z² × sin of 1/z வந்து நம்ம sin z ஃபார்மில் சீரீஸில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த z² வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். மல்டிப்ளை பண்ணி எழுதினாலும் இங்கே வந்து பிரின்சிபல் பார்ட்டில் பாருங்களேன், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பிரின்சிபல் பார்ட்டில் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் வந்தனால இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ z = 0 இஸ் an எசென்சியல் சிங்குலாரிட்டி. அடுத்த எக்ஸாம்பிள் 2. இங்கே f ஆஃப் z எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கு? e⁻1/z வேர் z not equal to 0. இப்போ வந்து f ஆஃப் z = e⁻1/z எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அது e⁻z ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். இது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதோட பிரின்சிபல் பார்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்குது. ஸோ z = 0 இஸ் an எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்ட்டு முடிக்கலாம். இப்போ அனதர் வேயில் வந்து சிங்குலாரிட்டி எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னா என்னென்னு டெஃபினிஷன் பாருங்கள். ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எப்போ ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாயிண்டில் ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளார வேறு எந்த ஒரு சிங்குலர் பாயிண்ட் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஐசோலேட்டட். பட் ஆனால் நான் ஐசோலேட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அதில் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டை தான் வந்து நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐசோலேட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாவே போதும். அதாவது அதுக்குள்ளார வேறு எந்த நெய்பர்ஹுட்டு வேறு எந்த சிங்குலர் பாயிண்ட் இல்லாத மாதிரி ஒரே ஒரு நெய்பர்ஹுட் இருந்துச்சு அப்படின்னா போதும். அதை வந்து நம்ம ஐசோலேட்டட்னு சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ சின்னதான நம்ம ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணாலும் அதுலேயும் ஒரு இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். இது என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா லிமிட் பாயிண்ட் டெஃபினேஷனு. ஸோ இப்போ நம்ம நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா லிமிட் பாயிண்ட் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல் சிங்குலாரிட்டிஸ் வரும், போல்ஸு வரும், எசென்சியல் சிங்குலாரிட்டிஸ் வரும். நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா எசென்சியல் சிங்குலாரிட்டிஸ் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ்க்கு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 1/z × z - 1 அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா z = 0 and z = 1 ஆர் சிங்குலர் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அதோட கிராஃபை பாருங்கள். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து z = 0 and 1 வந்து எங்கே டினோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் வந்து நம்ம ஐசோலேட்டடான்னு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். நம்மளால் வந்து ஒரு சின்னதாக ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ண முடியும். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நெய்பர்ஹுட்டில் வேறு எந்த சிங்குலர் பாயிண்ட்ஸும் இல்லாத மாதிரி ட்ரா பண்ணிட்டோம். ஸோ தீஸ் 2 பாயிண்ட்ஸ் ஆர் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்து ஜென்ரலான டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட் அட் z = a அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த z = aங்கிற பாயிண்டில் ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ண முடியும். வேறு எந்த ஒரு சிங்குலர் பாயிண்ட்ஸும் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளே இல்லாத மாதிரி. இதுதான் வந்து டெஃபினிஷனு. இப்போ அடுத்து ஒரு தீரம் ஒன்று இருக்குது, முக்கியமான தீரம். என்னென்னு தீரம்னு கேட்டிங்கன்னா இந்த லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் an ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி. அதாவது நம்ம வந்து ஜீரோஸுக்கு லிமிட் எடுத்தோம்னா அது வந்து ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குண்டான எக்ஸாம்பிள் பாருங்கள். f ஆஃப் z எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? sin of 1/z z not equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஜீரோஸ் பாருங்கள். எப்படி ஜீரோஸ் அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக ஈக்குவல் டு 0 பண்ணுறது தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ sin of 1/z ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா 1/z வேல்யூ வந்து என்னென்னு இருக்குன்னா n π இருக்கும். வேறு n அப்படிங்கிறது ஒரு இனி இன்டிஜர். அப்போ z = 1/n π இருக்கும். அப்போ இப்போ z = 0 இஸ் த லிமிட் பாயிண்ட். n வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ கடைசியாக வந்து z = 0 இஸ் த லிமிட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து அதனோட பிளேனில் பார்ப்போம். z = 0 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அதனோட ஜீரோஸ் எல்லாமே வந்து கன்வெர்ஜஸ் ஆகுது பாருங்கள். இந்த ஜீரோஸ் எல்லாமே எதுக்கு போகுதுன்னா z = 0ங்கிற பாயிண்ட்டுக்கு. ஸோ z = 0 இஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ்னு ஆயிடுச்சோம். பட் 0 அப்படிங்கிறது வந்து சிங்குலர் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து எசென்சியல் சிங்குலர், மோரோவர் எசென்சியல் சிங்குலாரிட்டி. இப்போ இதில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு நீங்கள் நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணிங்கனாலும் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0ங்கிற ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜீரோஸ், நாட் சிங்குலர் பாயிண்ட்ஸு. ஸோ இதை வந்து நம்ம ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட், ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதுதான் முக்கியமான தீரம்.
அடுத்து இன்னொரு முக்கியமான தியரம் இருக்குது, அதாவது லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல்ஸ். போல்ஸோட லிமிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது அந்த தியரம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1 divided by sin of 1 by z, z not equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். போல்ஸ் ஆர் given by denominator equal to 0. denominator equal to 0 பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறது வந்து போல்ஸு. இப்போ sin of 1 by z equal to 0 பண்ணுறோம். அப்போ 1 by z is equal to n pi வரும். அப்போ z is equal to 1 divided by n pi வரும். ஸோ z ஓட வேல்யூ வந்து 1 divided by n pi இருக்கனால வந்து அதோட லிமிட் வந்து 0 ஆகும். அப்போ z is equal to 0 is a limit point அப்படின்னு அர்த்தம். இப்போ அதோட ஆர்கன் பிளேனில் அதோட பாயிண்ட்ஸை பாருங்கள். இப்போ அதில் இந்த பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இந்த போல்ஸ் எல்லாமே எதுக்கு கன்வெர்ஜஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோங்கிற பாயிண்ட்ஸுக்கு கன்வெர்ஜஸ் ஆகுது. இந்த ஜீரோங்கிற பாயிண்ட் வந்து ஆல்ரெடி எசென்சியல் சிங்குலாரிட்டியாக இருக்குது. ஜீரோங்கிற பாயிண்ட்டும் ஆல்ரெடி எசென்சியல் சிங்குலாரிட்டியாக இருக்குது. இந்த போல்ஸ் எல்லாம் கன்வெர்ஜஸ் ஆகிற பாயிண்ட் ஜீரோவாக இருக்குது. இப்போ ஜீரோங்கிற பாயிண்ட் வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு நம்ம நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணாலும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கும். லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தது அதெல்லாம் வந்து ஜீரோஸ், அதனால் வந்து நம்ம அதை வந்து ஐசோலேட்டட்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து போல்ஸாக இருக்கிறனால இதுவும் ஒரு சிங்குலர் பாயிண்ட்ஸ் தான். அப்போ z is equal to 0ங்கிற பாயிண்டில் வந்து நம்ம எவ்வளோ சின்னதாக நம்மளால் நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணாலும் அதில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நான் ஐசோலேட்டட்னு சொல்லலாம். அப்போ z is equal to 0 is an நான் ஐசோலேட்டட் எசென்சியல் சிங்குலாரிட்டி அப்படின்ட்டு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.